உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பிரச்சனை தான். ஸோ அது போக எப்படின்னா அது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பால்கனியில் வச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்து இல்லை அது அப்படிதான். வீட்டில் சாப்பிடக்கூடாதுண்ணா. வீட்டில் சாப்பிடக்கூடாதுண்ணா. வீட்டில் வந்து உள்ளுக்குள்ள சாமி, அவங்க சாமியார் கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சிவனடியார். அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து மாற்ற முடியல. ஸோ பியூரா இப்போ வந்து நானுமே பியூர் வெஜிடேரியன்ற மாதிரி ஆயிட்டேன். ஓகே சார், என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்தே முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது. அதை எப்படி உடைக்கணும்னு கூட தெரியாது. கேக்கும் சாப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. என்னென்னா நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க, செஞ்சும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து அந்த பாத்திரம் கழுவுனதே கிடையாது. அப்படியே ட்ரெடிஷ்னலாகவே வளர்ந்ததுனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் எனக்கு இன்னும் அதை என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, பசங்களையும் சாப்பிட வச்சுக்கோங்க, எங்கேனாலும் போங்க. 2 பசங்களும் இவரும் சேர்ந்து நான்வெஜ் ஹோட்டல் போயிடுவாங்க. நான் மட்டும் தனியாக போய் வெஜ் ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து இல்லை அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நான் வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சார். இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு? கஷ்டமாக தான் இருக்கும் சார். என்னைக்காவது உங்களுக்கு வெயிட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜா அது சாப்பிட்டு உண்மைதான் ஒரு சார், நான் வீட்ல புரிஞ்சுக்கிறேன். நீங்க நான்வெஜ்ஜை பூரா மாத்தி வெஜ்ஜா மாத்திட்டு இந்த வீட்ல நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ரூலை மாத்திட்டீங்க. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? எங்கள் வீட்டில் இது வரைக்கும் அவங்க ஒரு வேளை கூட சாப்பிட்டது இல்லை சார். ஏன் காஃபி வந்து வச்சா கூட எங்கள் அம்மா அந்த பக்கம் போனோடனே அப்படியே நைஸாக என்னோட டம்ளரில் ஊற்றிடுவா. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார், நான்வெஜ் இல்லை சமைச்சு நாங்க அந்த காஃபில என்னமா நான்வெஜ்? இல்லை சார். நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம்ல, அதனால அந்த காஃபி டம்ளரில் வாயில் ஒட்டிக்கும்ல, அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்போம்ல, அந்த இல்ல சார், டம்ளரில் அவங்க வீட்டுல சொம்பள கூட வாய் வச்சுதான் சார் குடிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. அந்த வீட்ல இருந்து இந்த பையன் மட்டும் வேணும், வீட்ல இருந்து காஃபி வேணாமா? ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்ல ஒரு காஃபி கொடுக்குறாங்க, அந்த காஃபில சிக்கன் ஆப்வியஸா கிடையாது. அதை நீங்க வந்து இவ்வளவு தவிர்க்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறேன் நான். தவிர்க்க கூடாதுதான். ஆனா இன்னும் கூட என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்ல ஆக்சுவலா இது என்னன்னா பியூர் வெஜிடேரியனுக்கும் நான்வெஜ் பீப்புளுக்கு இருக்க பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நீங்க எல்லாரும் நான்வெஜ் பீப்புளை ரொம்ப அசைடா ஈஸியா வந்து தள்ளி விட்டுருந்தீங்க. அது வேணாம், ஏன்னா அதுல இருந்து சாப்பிட மாட்டேன்னு. ஆனா ஒரு காலமும் அவங்க உங்களுக்கு அது பண்ணது இல்லைங்கிறனால உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஆஃப் மெடிசன் தெரிய மாட்டேங்கி. அது அவங்க திரும்பி பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்கி. அதனால நீங்க பண்றீங்க. மேபி ஒரு காலகட்டத்தில் அவங்க அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால தாங்கிக்க முடியாது. கிளைமேக்ஸில் திருந்தின வெளில மாதிரி உடனே மண்டையாட்டிட்டாங்க. இன்னைக்கு சாம்பார் செடியில் சிக்கன் குழம்பு வச்சிட வேண்டியதான் நைட்டு போயிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குன்னு தேட போய் இப்போ அவருக்குன்னு அவருக்காக தான் சார் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சுதந்திரம் மொத்தத்தையும் விட்டு கொடுத்தேன். எப்படி போயிருச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு போய் அம்மாட்ட கொடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பாக அம்மா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் கல்யாணம் எனக்கு 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் அம்மா எடுத்து கொடுத்தவங்க எனக்கு வருஷத்துக்கு இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல சார். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகுது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல எனக்கு. கேட்டால் மேக்கப்லாம் பண்ணாத. நான் என்ன சார் அப்படி மேக்கப் பண்ணுறேன் சொல்லுங்கள்? ஒரு ட்ரெஸ்ஸு கேட்டால் கூட திட்டுவாப்பில். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யார்கிட்டையுமே ரொம்ப இன்ட்ரோவேட்டு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவேட். நான் நல்லாவே பேசுவேன். பேசியே உயிரை வாங்க எங்கன்னு தான் பேசுறியோ அப்படின்னு என்னுடைய கேரக்டர் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறாரு சார். நானும் மாறிட்டேன். ஒரு பெண்ணோட டைனமிக்ஸே நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றீங்க. அவங்க விருப்பப்பட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம், விருப்பப்பட்டா மேக்கப் பண்ணிட்டோம், அதை ஏன் நீங்க தவிர்க்கிறீங்க? அவங்க சம்பாதிக்கிறா, அவங்க இது பண்றாங்க. ஏன்னா எல்லாமே அவர் கைக்குள்ள இருக்கிற ஒரு களிமண் மாதிரி வச்சுருக்காரு சார். இப்படிதான் வளைக்கணும், இப்படிதான் மாத்தணும் அப்படின்றது. நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்கன்னா நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. சரி, அதை பண்ணா அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க. கோவப்பட்ட கடைசியா அதுக்கு நான் தான் பஞ்சாயத்து. இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் உன்ட்ட வந்து சண்டைக்கு நின்றுக்கிறாங்க? உன் ஒய்ஃப் வந்து இப்படி பேசிட்டான்னு உன்ட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு நின்றுக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுனுவார். அதே சமயம் வீட்டுக்கு வந்து செல்லோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாரு. ஏன் இவங்கள்ட்ட இவ்வளோ நேரம் பேசணுன்னுவார். அதுக்கான காரணம் சொல்லலை, உனக்கு வேறு வேலையே இல்லை, யாரு கிடைச்சாலும் பேசிகிட்டே இருக்கணுமா அப்படின்வாரு. செக்கிங் எல்லாம் கிடையாது சார். ஏங்க அவங்க அது இல்லாமல் எப்படியும் ஒன்று சொல்லுவாங்க, செக் பண்ணீங்கங்கிறாங்க, செல்ஃபோனை வாங்கி பார்த்தீங்கிறாங்க. இல்லை சார், நான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது இல்லை சார். இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க இட்டு கட்டி சொல்ல போகிறது கிடையாது. வந்து நிறைய டைம் நீ பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கேன்னு கேட்டிருக்கேன். அதை ரீசன் சொன்னா அதுங்கள்ட்ட போய் இவ்வளவு நேரம் பேசணும்னு கேக்குற. மாத்தி பேசாத. ஒருத்தன் பேசி முடிச்சோம், ஒருத்தன் பேசுறாங்க, அவங்க போன் ஹிஸ்டரியை வாங்கி பாக்குறது நாகரிகமான செயலா? சரி, அங்கேயும் என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய சுயமரியாதை கௌரவம் எழுதி விட்டு கொடுத்து இவருக்காக பொறுத்துட்டு வரும். நான் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா என்னவா மாறினீங்கட்டு. என் வீட்டுல நான் சொல்றதுதான் சட்டம். ஆனா அவங்க வீட்டுல நான் ஒரு பொருட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவ ஒரு மனுஷி இந்த வீட்டில் இருக்கான்னு கிடையாது. ஒரு களிமண் பொம்மை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணும்னா என்ன ஒரு பொண்ணா வளைச்சிப்பாங்க, வேணும்னா மறுபடியும் உருட்டி மண்ணா ஆக்கிடுவாங்க. என்ன நான் ஸ்டார்டிங்ல திருமணத்துக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒன்று நடக்கு அப்படின்னா நான் டக்குன்னு வெகு கொண்டு எழுந்துருவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தேன். ஆனா திருமணத்துக்கு பின்னால ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஆனால் அதில் என்னோட கௌரவத்தை இழக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா. அது போல திருமணத்துக்கு பின்னால
நான் இந்த கௌரவத்தை இழக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? சார் என்னோடது செல்ஃப் ரெஸ்பெக்டே போச்சு. எப்படின்னா என்னை அண்ணின்னு கூப்பிடுறதே, நான் லவ் மேரேஜ் பண்ணுறதுனால இவ தானாக வந்தவ, இவளை மருமகன்லாம் அண்ணின்லாம் கூப்பிட மாட்டா என் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் என்ன அதாவது என்னோட ரெஸ்பெக்ட் போன மாதிரி இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களோட கணவர் வீட்ல உங்களை வந்து அண்ணின்னு கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. நான் அதுக்கும் ஃபீல் பண்ணல சார். ஓகே மதுவா நீ கூப்பிட்டுட்டு போ, நான் சின்ன பொண்ணாவே நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. வீட்ல எனக்கு கிடைக்க வேண்டிய சராசரி மரியாதை ஏன் எனக்கு கிடைக்க சார் மாட்டேங்குது? நாங்க எங்க வீட்ல நல்லா ரெஸ்பெக்டா இருந்திருப்போம்ல சார். பொண்ணு இல்ல கரெக்ட் தான். இல்ல நீங்க என்ன வயதா இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய பொண்ணா இருந்தாலும் சரி, இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து ஆகணும். ஓகே, ஏன் நீங்க ஆக்சுவலி இன்சிஸ்ட் பண்ணவே இல்லையா? இல்லை சார், அந்த டைமில் வந்துட்டு தப்பு என் மேலே அதிகமாகவே இருந்தது. சொல்ல முடியல, ஏன்னா ஃபுல்லாக டிபெண்ட்டாகவே தான் இருந்தோம் நாங்கள் அந்த டைமில். மேரேஜ் ஆன டைமில் 10,000 தான் சேல்ரி. ஸோ வேறு வழி இல்லாமல் அம்மா அப்பாவோட தயவு இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியல. அம்மா அப்பா தயவோட இருக்கு ஓகே. உங்களோட தங்கச்சி ஆமாம், அவங்க தான் அவங்கள அண்ணின்னு கூப்பிடணும் இல்ல? அவங்க கூப்பிடுறத நீங்களே சொல்லிருக்கலாம். அவங்க தங்கச்சி தானே, நீங்களே சொல்லிருக்கலாம் தானே? அவங்க அம்மா தான் சார் சொல்லியே கொடுத்தது. என் பொண்ணெல்லாம் அப்படி கூப்பிட மாட்டா என்கிட்டயே சொல்லிட்டாங்க சார். என் பொண்ணு அப்படி கூப்பிட மாட்டான்னு சொன்னது அவங்க மாமியார் தானா? இப்போ வரைக்கும் அப்படிதான். எங்க அப்பாவா இருக்கட்டும் கேஸ்ட்டை சொல்லி இவர் வந்துட்டாரு, 2 பேருமே வேற வேற கேஸ்ட் தான். இந்த இவர் வந்துட்டாரு அப்படி கேஸ்ட் நேம் சொல்லி, ஏன் சம்மந்தி வந்தாருன்னு கூப்பிட்டா என்ன சார்? ஒருவேளை காசு அவ்வளோவா இல்லை அப்படின்னு. இப்போ 2 பேருமே இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சார். நான் இருக்கிறேன், பயப்படாது, அல்லாது. உங்களால அந்த வீட்டை உங்களோட வீடா பார்க்கவே முடியல? ஆமா சார், அல்லாது. பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல சார், லைட்டா எனக்கு ரெஸ்பெக்ட் அது உணர கூட கொடுத்தா இல்லை. ஓகே ஓகே. எனக்கு ஆக்சுவலாக 3 சித்தப்பா, அப்பா சைடில் 3 சித்தப்பா, அம்மா சைடில் 3 சித்தி, பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள்லேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளோட ஃபர்ஸ்ட் ரீசன் என்னை அக்செப்ட் பண்ணதே வந்து அதனால தான். அவங்க வீட்டில் கொஞ்சம் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது, பெரிய பெரிய ஃபேமிலி கிடையாது. சரி இவங்க ஃபேமிலி நல்லா இருக்குது, வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் நாங்கள். பட் உள்ளே வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மாவோட இன்டர்வென்ஷன் நிறையவே இருந்தது எல்லா இடத்துலையுமே. எங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இவ பேசக்கூடாது, எதுவும் நீங்கள் எதுவும் இதுக்கப்புறம் பழகக்கூடாது, ஜாதினால ரீசனே கிடையாது அதுக்கு. அது கேஸ்ட்டுக்காக கூட இல்லை, சொந்தக்காரங்க கூட பேசக்கூடாது இன்சிஸ்ட் பண்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல? காரணம் இல்லாம சாலிடா எப்படி நீ சும்மா போற தங்கச்சியை கூப்பிட்டு நீ பேரை சொல்லி கூப்பிட்டு இன்சிஸ்ட் பண்றல, சும்மா எப்படி டெவலப் ஆமா, ஆகும்? கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான், அது கேஸ்ட்டுக்காக இருக்கு, இல்லாம எப்படி வரும் அது? ஆமா, கேஸ்ட் இப்போ இன்கேஸ் எங்களோட கேஸ்ட்ல எடுத்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க முடியாது, சொல்லியிருந்தா வேற மாதிரி அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்கள வந்து கொஞ்சம் ரொம்பவே டவுனா தான் வந்து பண்ணாங்க அந்த டைம்ல. நாளைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்களோட தம்பி வந்து உங்களை வந்து மாமான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அது அந்த ஃபீல் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். நீங்க அப்பவாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, ஆனா அவங்க உங்க வீட்டுக்கே வந்து வாழ்றவங்க. அப்ப அன்னிங்க ஸ்தானம் எனக்கு எங்க அப்படின்னு ஒரு இயல்பான கேள்வி வரும்ல, அதுதான் அவங்க. நிறைய இடத்துல என்னோட வாய் வந்து முன்னாடி நான் பேசல, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு நிறைய ரீசன் இருந்தது, பட் சொல்ல முடியல. இப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.